உருமல் சத்தம் கேட்டோன்னு சொன்னால் பக்கத்தில் சிறுத்தை நிற்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஏரியாவில் சிறுத்தை நிற்குது, ஆனால் கவனமாக நாங்கள் போகணும். நாங்கள் போவோம், அங்கே 2 கிலோமீட்டர் நடக்கணும். சரிதா? அனுமான் எரிச்சிட்டு போன இடம் இதுதான், முதல் எரியப்பட்ட இடம் இதுன்றதாலையும் அதுதான் இந்த மண் எல்லாமே இப்படி கருப்பாக இருக்குன்ற மாதிரியும் ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் டிவிஷன். இப்போ நாங்கள் மினி வேர்ல்டு அண்ட் கிரேட்டஸ்ட் வேர்ல்டு பார்த்துட்டு இப்போ பேக்கர்ஸ் ஃபால் பக்கம் நடந்து போக போகிறோம். எனக்கு பிடிச்ச நீர்வீழ்ச்சியில் இதுவும் ஒன்று. வாங்க போவோம், அங்கே 2 கிலோமீட்டர் நடக்கணும். கொஞ்சம் தூரம் இறங்கி போகணும். இப்படி அப்புறம் அங்கால கொஞ்சம் தூரம் சமவெளி மாதிரி நடக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தா ஒரு கதையோட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. புராண கதையோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால், அனுமான் இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வந்தவர் ஞாபகம் இருக்கா? எப்போ வந்தவர் எனக்கு தெரியாது. அப்போ வந்தவர் ராமாயண காலத்தில் வந்தவர். ஓகே, ராமாயண காலத்தில் வந்தப்போ அனுமான் வாழ்ந்த நெருப்பை அவங்க கொளுத்தி விட்டப்போ அனுமான் அந்த இடங்களெல்லாம் இடிச்சிட்டு போனவர் ஒரு கதை இருக்குது, தெரியுமா? ஸோ இந்த ஹொடன் சமவெளியில் இருக்கிற இந்த மண் இப்படி கருப்பாக இருக்கிறதுக்கு அனுமான் எரிச்சிட்டு போன இடம் இதுதான், முதல் எரியப்பட்ட இடம் இதுன்றதாலையும் அதுதான் இந்த மண் எல்லாமே இப்படி கருப்பாக இருக்குன்ற மாதிரியும் ஒரு புனையப்பட்ட கதை ஒன்று இருக்குது. நான் சும்மா அது கேள்விப்பட்டேன். எவ்வளோ தூரம் உண்மை என்னன்றது தெரியாது. பாருங்கள், அந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே திருப்பியும் வரலாம். இது அவ்வளவு அழகான இடம், சலிக்காது. எத்தனை வாட்டி வந்தாலும் சலிக்காத ஒரு இடம், அமைதியாக இருக்கும். அந்தரப்பட்டு கொண்டு ஓடி போகிறான் பாருங்க ஒருத்தன். ஏன் போகிறான்டே அவனுக்கே தெரியலை. ஓடி போய் வீடு எடுக்கான், பரவாயில்ல, ரொம்ப அமைதியாக இருக்குது. நாங்கள் வந்தது பின்னேரம் பண்ணுறாள். இப்போ நேரம் 3:27. பார்க்க நேரம் எங்களோட ஊரில் எல்லாம் விடிய ஒரு 5:30 5:15 அப்படி தான் இப்படி சக்கல்பட்ட நேரமாக இருக்கும். உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் இப்போ முகில் போகிற அந்த இடைகளில் நிற்கிறோம். விளங்குதா? இப்போ முகில் இல்லை, அந்த குளிர் காற்று பட்டுக்கொண்டே இருக்குது. சின்ன சின்ன குருவியெல்லாம் இருக்கட்டும். வானம் ஃபுல்லாக மூடி இருக்குது பாருங்கள். அங்கே அதில் சில மலைகள் இருக்குது, இதில் தெரியுதாண்டு பாருங்கள். அந்த ஒவ்வொரு மலைக்கிட்டேயும் இவ்வளவு முகில் இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒரு சின்ன அருவி ஒன்று இருக்குது. நம்ம இதில் என்னத்தை கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் வேறு சின்ன அருவி ஒன்று ஓடுது. இந்த இடத்துல மீன்கள் எங்கடா அங்கே பாருங்க, பெரிய மீன் மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும். ஸோ இனி போகிறது கொஞ்சம் ஏத்தமான இடம். என்ன போட்டிருக்கு, அதிக கடினமான பாதை. அப்போ சிக்கல் தான். அப்படியே அந்த வானம் நீளம் நேரில் பார்க்கறோட ஃபோனு காலை பார்க்க கொஞ்சம் கடல் நீளமாக கிடக்கல ஓடிட்டு. ஓகே, வரலாம். ஒரு வெட்ட வலிக்குலேருந்து இந்த காட்டுக்கு போகிறோம். அதுக்குள்ளே நல்லாயிருக்கும், ஆனால் பயங்கரமாக கலைக்குது. காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த டப்பு இருக்கு, வந்த உடனே கலைக்குதா தண்ணியை குடிங்கன்னு தண்ணி போட்டுருக்கு. டப்பு இருக்கு, அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. செம்மையாக கலைக்குது. அந்த மரத்தில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. அந்த தாவரங்கள் எல்லாமே சுருண்டு செம்மையாக கலைக்குது. குடிக்க எடுத்துருங்க, தண்ணி முடிஞ்சு. தான் சொன்னான் சுருண்டு விஷயம் என்னென்னு சொன்னால், உருமல் சத்தம் கேட்டதாம் ஒரு நரவனுக்கு. இது உண்மையாகவே கேட்டதா உருட்டுறானோ தெரியல. மச்சி எப்படி ரியாக்ஷன் பண்ண மச்சி, உண்மையாக சொல்லு, உண்மையாக கேட்டதே. சரி, அமைதியாக போவோம். அப்படி உருமல் சத்தம் கேட்டோன்னு சொன்னால் பக்கத்தில் சிறுத்தை நிற்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஏரியாவில் சிறுத்தை நிற்குது, ஆனால் கவனமாக நாங்கள் போகணும். உருமல் சத்தம் கேட்ட அந்த காரணத்தால் சத்தம் போடாமல் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். விஷயம் என்னென்னு சொன்னால், பவனு சிறுக்கு கேட்டதான் நான் கவனிக்கலை. இந்த இடத்துல விளக்கு எடுத்துகிட்டு இருந்தாலும் கவனிக்கலை. பேக்கேமில் காட்டுறேன் பாருங்க. பயங்கர காடு பாருங்கள். இதுக்கு ஒரு உண்மையாக சிறுத்தனுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்படி 500 மீட்டர் போவோம். பயங்கர கலை ஓடி 60 பக்கத்தில் இருக்குது. இவங்களை தான் உருமலன்னு சொன்னாங்களோ.
வைக்க விளையாட்டம் நல்ல வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். அதுக்காக எங்களுக்கான சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட தொலைச்சிட்டு வாழ்கிறது சரிதானான்றது உங்களுக்கு சரியாக பட்டா, எனக்கு அப்படி இல்லை, எனக்கு அது தப்பாக படுது. சின்ன சின்ன சந்தோஷம், ஒரு 2 நாள் லீவில் எப்படி சுற்ற வர்றது, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட்லாம் செலவு பண்ணுவோம். எப்படி இப்போ நான் சொல்கிறேன் எவ்வளோன்னு சொல்லிட்டு, நான் 4 பசங்க 2 நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு 2800 ரூபா. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் ஆளுக்கு 2200 தான் வருது. அண்ட் நாங்கள் ரொம்ப பட்ஜெட்டை தான் சாப்பிட்றதா இருக்கட்டும் சரி, செலவாக இருக்கட்டும் சரி, எல்லாமே. இதில் என்ன நெல் வண்டு போட்டிருக்கு பாருங்க. இது நீலக்குறிஞ்சி மலர்கள். கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கிற பூ தான் இந்த பூ. அதாவது இந்த ஹார்டன் பிளைன்ஸ்ல நிறைய இடங்கள்ல பரவி காணப்படும். இப்படி பார்த்தோம்னு சொன்னா போன வருடம் 2025 செப்டம்பர் அக்டோபர் அந்த காலப்பகுதியில பெரிய அளவுல பூத்து குலுங்கினது. இதை பார்க்கறதுக்கண்டே கணிசமா நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் கூட போயிருந்தேன். அந்த காணொலி ஒரு சின்ன காணொலி இதில் நான் அட்டாச் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த முழு காணொலி மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்குறவங்க கடைசியாக இந்த என் கார்ட்லையும் இருக்கும், பார்த்துக்கொள்ளலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கிற பூவை மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால நான் அதுக்கும் போயிருந்தேன். அதையும் பாருங்கள். நெல் விதைகளை இலங்கையின் தேசிய பறவையான காட்டுக்கோழியின் பிரியமான உணவாகும். நெல் விதையை தான் அந்த காட்டுக்கோழி அண்டுவோம். இந்த விதைகள் ஒரு போதை பதார்த்தத்தை கொண்டுள்ளன. விதைகளை அதிகமாக உண்ணும் பறவைகளுக்கு போதை ஏற்படலாம். இந்த விதையை கணக்காக சாப்பிட்டா மட்டையாறிவினமா. மனிதர்களைப் போலவே போதையேறும் பறவைகளும் அதிகமாக சத்தமிடுகின்றன. இதனால் அவை கரநிற கழுகுகளுக்கு இலகுவில் இரையாக நேரிடுவதும் உண்டு. ஜாக்கிரதை, மதுபோதை உங்களுக்கும் ஆபத்தாகலாம். நெல் யானைகளுக்கு பிரியமான உணவாகும். அதனால் இக்காடுகள் இப்போது யானைகள் இல்லை. யானைகள் இருந்திருந்தால் நெல் தாவரத்திற்கும் காட்டிற்கும் என்ன நடந்திருக்கும். அந்த நெல் என்ற இது என்னென்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல யானைகளில் இருந்திருந்தால் அந்த நெல் அழிஞ்சிருக்கும் அவன்ற மாதிரி. இதுதான் அந்த நெல். ஐ திங்க் இதுவே நெல் தானோ தெரியலை, இருக்கலாம், எனக்கு தெரியலை. இதுதான் கூடுதலாக அடர்ந்து எல்லாம் கிடக்கு. எல்லா இடத்துல அதுலேயும் ஒரு போட் போட்டிருக்காங்க நெல்லுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே என்ன போடுறாங்க, பேக்கர்ஸ் ஃபால்ஸ். பேக்கர்ஸ் நீர்வீழ்ச்சி தரும் ஈரழிப்பு தன்மை அவ்விடத்தை சூழ்ந்துள்ள தாவரங்களுக்கு மற்றும் பிராணிகளின் வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கத்தை செலுத்துகிறது. ஸோ இதை சுற்றி இருக்கிற தாவரங்களுக்கும் அதில் இருக்கிற பிராணிகளுக்கும் இதுதான் முக்கிய செல்வாக்க செலுத்தும். இந்த இடத்துல பேக்கர்ஸ் ஃபால்ஸு கிட்ட நாங்கள் போக வேண்டியது அந்த அதில் இறங்கி போனோம் சொன்னால் பேக்கர்ஸ் ஃபால்ஸ். ஸோ இந்த இடத்துல சுற்றி பார்த்தா அவ்வளவுமே அந்த நெல் ஃப்ளவர்ஸ் தான். ஓகே, நான் இதுக்கு முதல்ல வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் இந்த ஃப்ளவர்ஸை பற்றி. ஆனால் இது பூத்திருக்கைகளே வந்திருக்கோம். சூமை போட்டுட்டு அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கா? உண்மையிலேயே நல்லா இருக்கு. இதுக்காக வரலாம், திரும்பவும் வரலாம். வேர்த் சுற்றி எங்கே பார்த்தாலும் நெல் ஃப்ளவர்ஸ். ஓகே, உள்ள இனப்பள்ளிகளை நீங்கள் அவதானிக்கக்கூடும். இந்த நீர்வீழ்ச்சியில் பெஹிலில் ஓயா நீரோடையின் நீர் அமைப்பை 2ஆக பிரிக்கிறது. இப்பகுதிகளில் வெவ்வேறான நீர்வாழ் உயிரினங்கள் காணப்படுகிறது. இந்த பெலிஹால் ஓயா என்ற நீரோடையை இந்த அமைப்பு 2ஆக பிரிக்கிறதாம். ஒவ்வொரு ரெண்டு இதுலேயும் ஒவ்வொரு 2 தான் வழங்கிட்டு. நாங்கள் பேக்கர்ஸ் ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். வாங்க போவோம். இப்படியான ஒரு இடம். வியூ ஏற்கனவே காட்டிட்டு தெரியல பாருங்கள் அப்படி இருக்குன்னு. ஒரு காட்டுக்குள்ள போகிற ஃபீல். என்ன நேரம் 4:13. 5 மணிக்கு வெளியில் போயிடுவோம். 5:30 ஒஹியோ ரூட்டால் போவோம். அந்த மிஸ்ட்டு ஃபோக்கு இந்த வீடியோவில் இல்லைனாலும் அடுத்த வீடியோவில் காட்டுவேன் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு 2 அடியில் என்ன இருக்குன்னு தெரியாது. லைட்டை போட்டு போனால் தான் முன்னுக்கு ஏதோ வாகனம் வருதுன்றே தெரியும். அப்படி இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் அதை மீட் பண்ணுவோம் பாருங்கள். இந்த சத்தம் பலமாக கேட்குறா உங்களுக்கு. எனக்கு தொண்டை அடைச்சி போச்சு, அதனால் ஒழுங்காக கதைக்கலாமல் இருக்குது. பயங்கரமாக கலைக்குது ஒரு பக்கம். இப்போ தெரியாது. லைட்டாக 10x போட்டால் அங்கே தெரியுது பாருங்கள், தூரத்தில் தெரியுதா? ஓகே, நாங்கள் போய் தராமல் போகிறோம். தங்களா கொஞ்சம் வேகமாக போவோம். இப்போ ஸ்டாப் பண்ணான்னு சொன்னால் அங்கே தான் வியூ இருக்குது பாருங்கள். வாவ், சரிதா? முக்கியமான சேவையில் நீர் ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல மெப்பில் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பிறகு இதில் பார்த்தா சார்ஜ் இல்லை, ஃப்ளைட் மோடில் இருக்கு ஃபோன்.
இதால் போவோம். வாவ் எப்படி இருக்கு தென்னா கீழே போகும்பா. வா அதில் பட்டு தெரிச்சு அந்த சின்ன சின்ன துணி அப்படியே பறக்குது, நல்லா இருக்குது. பொம்புரெல்லா ஃபால்ஸோட குறைவு தான் இருந்தாலும் அப்படி அகலமாக இருக்குது பாருங்கள். இங்கே இதில் ஒன்று விழுந்து இப்படி போயிட்டுருக்கு, அங்காலையும் விழுந்து போயிட்டுருக்கு. ஆமாம் பசங்க இங்கே இங்கே பாருங்க, இந்த இவ்வளோ இடத்துல அந்த ஒரு தாவரம் வந்து வித்தியாசமாக இருக்குது, தென்னை மாதிரி தெரியுதா? இந்த இங்கே இதில் தனியாக இருக்குது. இங்கே அது என்ன தாவரம்னு தெரியல. ஓகே மக்களே, அது இறங்கி அந்த நாள் இப்போ மேலே போகிறோம். மேலே போய் அந்த நெல்லுன்ற தாவரத்தை பற்றி காட்சி கொண்டு தான் தானே, அதிலிருந்து நாங்கள் வெளியில் போகிறோம். இன்னும் ஒரு 800 மீட்டர் போகலாம் பண்ணிக்கிறேன். 5 படி இல்லை 1 கிலோமீட்டர் போகணும். அம்மாடி இதில் வந்து 4 நெல் தாவரத்தை இப்படி இல்லைண்டு காய்ச்சது. இங்கே நெல் விழிச்சு இப்படி போவோம். பயணம் கலையுது. இங்கே கடினமான சிக்கல்லாம் ரோட், மிக கடினமான இல்லை, கொஞ்சம் கடினமான போட்டபடி சரி வந்துட்டோம். அங்கே பாருங்க அந்த எரிமலை வெடிக்கிற மாதிரி முகில் இதெல்லாம் வந்து நாங்கள் இப்படி போகணும். எல்லாம் எடுத்துட்டாங்க. இல்லை 1 கிலோமீட்டர் போகணும். அம்மாடி இதில் வந்து 4 நெல் தாவரத்தை இப்படி இல்லைண்டு காய்ச்சது. இங்கே நெல் விழிச்சு இப்படி போவோம். பயணம் கலையுது. இங்கே கடினமான சிக்கல்லாம் ரோட், மிக கடினமான இல்லை, கொஞ்சம் கடினமான சரி வந்துட்டோம். அங்கே பாருங்க அந்த எரிமலை வெடிக்கிற மாதிரி முகில் இதெல்லாம் வந்து நாங்கள் இப்படி போகணும். எல்லாம் எடுத்துட்டாங்க. வாவ் என்ற மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. எப்பயுமே இது அப்படி தான் இருக்குது. இந்த இது கூட ஒரு வகை முள் டச் பண்ணி எல்லாம் பார்க்க வேண்டாம். கொஞ்சம் தூரத்தில் ஜூம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபோக்கஸ் பண்ண ஒரு இதுதான் அந்த விஷம் உள்ள கூட இருக்கலாம், எனக்கு தெரியலை. பட் கண்டிப்பாக இங்கே ஒரு விஷம் முள் இருக்கிற ஒரு இதொன்று இருக்குது. வா சுற்றி பாருங்கள். நான் ஒரு பள்ளத்தாக்கில் நினைக்கிறோம், சுற்றி வர மலை என்ற மாதிரி தான் இருக்குது. என்னையை சுற்றி ஃபுல்லாக மலை. உண்மையாக சொன்னால் தெரிஞ்சு இந்த 2 மலைன்ற பள்ளத்தாக்கெலாம் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த அங்கே தூரத்தில் இருக்குது பாருங்கள், தெரியல பாருங்கள். அந்த இங்கே மரங்கள் கூட இருக்குது, இங்கால வெட்ட வழியுமாக கிடக்கு. அப்புறம் இங்கால சுற்றி வர மரங்கள். காட்டுக்கு நடுவில் பயணம் செய்து கொண்டிருக்கோம். இப்போ இந்த முச்செடிகள் கனவு கிடக்கு, உண்மையாகவே ஆபத்து. இதெல்லாம் உண்மையாகவே விஷம்தான் மக்களே. இப்போ நாங்கள் பேக்கர்ஸ் ஃபுல் முடிச்சுட்டு வந்த நாங்கள் இது இங்கேருந்து இது படுத்துட்டான், ஈரான் படுத்துட்டான். இதால் இந்த பள்ளத்தாக்கு வழியாக போய் அந்த மலைக்கு அங்கால எல்லாம் தான் படுத்துருக்கேன். அந்த மலைக்கு அங்கால நாங்கள் போகணும். இங்கே ஷூ எப்படி இருக்கு பாருங்க, முடியல. வா இது மேலே இருந்து வர்றதா இருக்குமோ இல்லாட்டி அது தேங்கி இப்படி தான் போகுது. வாவ் செம்ம ஷாட் உண்டு பார்த்தீங்களா? அதில் இந்த குருவியை சாப்பாடு எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே பறந்து போயிட்டுருக்கு. Yeah.